என்ன பாத்துட்டு இருக்கோன்னு விடு, பாத்துக்கலாம். நம்மளால இப்போதைக்கு அன்னைக்கிட்ட சொல்ல முடியாது. இதுவும் நல்லதுதான், விடு. சாரி, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன். ட்ரிங்க்ஸ் பண்ணது தப்புதான், மன்னிச்சிருடி. ஆனா நான் சத்தியமா எந்த தப்பு பண்ணலடி. நான் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், அந்த தப்புல நான் பண்ண மாட்டேன். சத்தியமா எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லடி. இப்ப எதுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட கேட்டனா இல்ல நான் உங்களை சந்தேகப்பட்டனா? என் புருஷனை பத்தி எனக்கு தெரியாதே. எனக்கு உன் மனசு கஷ்டப்பட்டுருமோன்னு பயமா இருந்ததுடி. உன் மனசு நான் கஷ்டப்படுத்திட்டேனாடி. சாரிடி, சாரிடி. அண்ணே, என்னண்ணே? சரி, அழாதீங்க. உங்க அண்ணன் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஐயா, நான் அதையும் மறந்துட்டேனே. சார் போச்சுடு, அண்ணன் கோபப்படுறான். அண்ணே, யாரும் எதுவும் பேசக்கூடாது. சார் மட்டும் பேசினா போதும், புரியுதா? இங்க இருக்க யாரும் வாய் பேசக்கூடாது. சரிங்கண்ணே, யாரும் பேச மாட்டோண்ணே. சார், இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? அண்ணே, தெரியும். ஓ, தெரியும் தெரியும். அதனாலதான் நம்ம வீட்டுக்கு டீச்சரா கூட்டு வந்திருக்கேன், அப்படிதானே? சாரிண்ணே, சாரிண்ணே, சாரிண்ணே. எதுவும் பேசாத. முன்னாடியே இந்த பொண்ணு எனக்கு தெரியும். உசுறு குசுரா விரும்புறோன்னு. உசுறு குசுரா அண்ணங்கிட்ட சொல்லவே இல்லை. நீ மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணு வாழ்ந்திருக்க. அப்போ என்கிட்ட போலியா நடந்துக்க, அப்படிதானே? உங்ககிட்ட உண்மை இல்லை, அப்படிதானே? ஐயா, அப்படிலாம் இல்லைண்ணே. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்ல, சொன்ன உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு தானே என் காதலியே மறைச்சு வச்சிருந்தேன். இவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு, இவ குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு, இவ குணத்தாலதான் எனக்கு இவளுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு. ஆனா உங்ககிட்ட சொல்றதுக்கு சூழ்நிலை இல்லை, அதனால தானே மறைச்சிட்டேன். நேரம் வரும்போது சொல்லலாம் நினைச்சேன்னு. இவளை தவிர வேற எந்த பொண்ணு என்னால எடுத்து பார்க்க முடியலன்னு. அப்போ உங்க கல்யாணத்தை நிப்பாட்டினது மன்னிச்சிருன்னு. யாரு எதுவும் என்கிட்ட பேச வேண்டாம். அப்படி இல்லைன்னு, அவங்க ரொம்ப நல்ல குணம்னு, அண்ணனை புரிஞ்சு நடந்துக்கூடியவங்க. அண்ணன் இப்படித்தானே தெரிஞ்சோம் அண்ணனுக்காக வைராக்கியமா இருந்தவங்க. காதல் எல்லாரும் அப்படித்தான்டா இருப்பாங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சீரகமே தெரியும். இல்லைன்னு, நான் தாலி கட்டவே இல்லை, ஆனாலும் எனக்கு மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கான்னு. எனக்கு மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கான்னு. இப்ப வரைக்கும் அவன் என் காதலை மட்டும் தானே நேசிக்கிறான். ரொம்ப நல்ல பொண்ணுன்னு, எனக்காக எல்லாத்தையும் இழந்தவன எனக்கு கல்யாணம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துறது கூட இல்லைன்னு. ஆனா நான் மனைவியா வாழன்னு சொன்னப்போ கண்ணை மூடிட்டு வந்தான்னு. அப்படின்னா இந்த பொண்ணு இல்லாம நீ வாழ்ந்துட மாட்டேன். அவ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு. அதுக்காக உங்களை எதிர்த்துல என்னால கல்யாணம் பண்ண முடியாதுன்னு மனசுல காதலிச்சுட்டு இப்படி நாங்க வாழ்ந்துருவோன்னு. அவளுக்கு எல்லாம் எனக்காக நாங்க பெருசெல்லாம் ஆசைப்படலன்னு. எங்க ரெண்டு மனசுல யாரும் வராம இருந்தா போதும், நாங்க பெருசா ஆசைப்படலன்னு. அவளை என்னை என்னைக்குமே தொந்தரவு பண்ணதே இல்லைன்னு. அவளுக்கு என் அன்பு மட்டும் போதுன்னு. என்னை விட்டுட்டு எங்க போக சொன்னாலும் போக மாட்டான்னு. வாழ்வத்தாலும் என் கூட இருப்பேன்னு சொல்லுவான். எனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு. நான் எப்ப அவளை மனைவியாக்குவேன்னு காத்துக்கிட்டு இருக்கான்னு. ஓ, அந்த அளவுக்கு காதலிச்சிருக்கல நீ. தம்பிகளுக்கு முன்னோடியா இருப்பேன்னு பார்த்தா இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கனே. ஐயோ, அவங்க தப்பா எதுவுமே நடந்துக்கவே மாட்டாங்கண்ணே. அவங்க ரொம்ப நல்லவங்கண்ணே. அண்ணே, நீ சொன்ன நான் என்ன வேணாலும் செய்வேண்ணே. நான் அவளை காதலிச்சுக்கிட்டு தானே இருக்கேன்னு சொன்னேன், கல்யாணம் அப்படின்னு சொல்லலண்ணே. சரி, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. அண்ணே, 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 நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கண்ணே. அண்ணா, அண்ணனுக்கு தண்டனை கொடுத்துருந்தேன். அண்ணன் பேசுறேன். அண்ணன் பாவம். அவனுக்குள்ள காதல் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தாம தானே இருந்தான். நம்ம குடும்பத்துக்காக அவன் வெளியில காட்டிக்கவே இல்லைன்னு. அண்ணே, அவ்வளவு பெரிய தண்டனை வேண்டாம். இப்பவுமே அந்த பொண்ணை கொண்டு நீ கிளம்பு சொன்ன. என் தம்பி மாதிரியும் உங்களையும் விட்டுட்டு என்னால போக முடியாதுன்னு. அப்படி நான் கல்யாணம் பண்ணி போதான்டா. நான் இருக்குன்னு என் காதல மூடி மறைக்கணும். நான் தான் தஞ்சம் நினைச்சவளுக்கு இருக்குன்னு நான் இத்தனை வருஷம் தண்டனை கொடுத்துருக்கணும். வேண்டாம், அவ இப்படி இருக்க சொன்னா இருந்துருவானு. அவ ஆசை அதுதான். அவ மனசுக்குள்ள நான் நிறைஞ்சிருக்கேன். அவ அப்படியே வாழ்ந்துருவானு. வேண்டாண்ண, உங்களாம் விட்டுட்டு என்னால இருக்க முடியாதுன்னு. இப்பவுமே அந்த பொண்ணை கூட்டிட்டு கொலை பண்ணி சொன்னேன். வேண்டாண்ண, வேண்டாண்ண. பிரேமி இதே தப்பு தானே பண்ணனா? ஏன் அவன் கூட்டிட்டு ஓடல? அவனு இவனு ஒண்ணானே. அவன் கணக்கு பண்ணி ஒரு பொண்ணு, அதனால அவன் கூட்டிட்டு போனான். இத்தனை வருஷம் காதலிச்சோம் அவங்க கண்ணியமா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு இவனும் அதே தப்பு பண்ண மாட்டான்னு நினைச்சிருக்கேன். என் வீட்டுல பொண்ணு இருக்குது, எனக்கு இந்த அசிங்கத்துல பார்க்க முடியாது. இப்ப இந்த பொண்ணை கூட்டிட்டு கிளம்ப சொல்லுங்க. என் தம்பி ரொம்ப ஒழுக்கமான நினைச்சேன். சரி, என்னடா வேலை பார்த்து சொல்ற?
அண்ணன் நான் எந்த தப்பு பண்ணலன்னு நான் முன்னாடியே விரும்பிட்டேன்னு. எனக்கு ஏதோ அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சது, காதலிச்சேன். அப்புறம் அவன் குணம் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுட்டு அவன் எனக்குன்னு வாழ ஆரம்பிச்சா. இன்னும் அவன் மேல காதல் அதிகமாச்சுது. அவளை இப்ப என் மனைவியா நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுக்காக இந்த குடும்பத்தை விட்டுட்டு என்னால போக முடியாதுன்னு இப்பவே இந்த பொண்ணை போட்டுட்டு கிளம்புன்னு சொன்னேன். ஒரு நிமிஷம் மாமா, நான் அவரை ரொம்ப நேசிச்சேன். எனக்கு அவர் சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். அவருக்கு சந்தோஷமே அண்ணன் தம்பி உங்க கூட இருக்கிறதா. உண்மை காதலுங்கிறே நம்ம நேசிக்கிறவங்கள எப்பவும் சந்தோஷமா பாத்துக்கிறதா. நான் அவரை உண்மையா நேசிக்கிறேன். அவரை அழ வச்சு நான் இங்கேருந்து கூட்டிட்டு போறதுக்கு விரும்பல. காலத்துக்கும் அவரை அழ வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை. நான் நேசிச்சவரை எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அவரு மட்டும் தான் முக்கியம் நினைச்சிருந்தா நான் காதலிச்ச கொஞ்ச நாள்லே அவரை எப்படி வேணாலும் இங்கேருந்து கூட்டிட்டு போயிருக்க முடியும். ஒரு பொண்ணு நினைச்சிருந்தா அதை ஈஸியா பண்ண முடியும். எனக்கு அவர் மட்டும் இல்ல, அவர் சந்தோஷமும் ரொம்ப முக்கியம். என் புருஷனுக்கு சந்தோஷமே இந்த குடும்பம் தான். நீங்க அவரை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க மாமா. அவர் நினைச்சிருந்தா என்னை எப்பவும் கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு போயிருக்கலாமே. இல்ல, அவர் வேலையை முடிச்சுட்டு போயிருக்கலாமே. இந்த குடும்பத்துக்கு கலங்கமும் வந்துடக்கூடாது, தன்னை பார்த்து தம்பிமாரும் கெட்டு போயிடக்கூடாதுங்கள ரொம்ப உறுதியா இருந்தாரு. காதலிக்க மட்டும்தான் மாமா செஞ்சாரு. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்ந்தோம் மனசு அளவுல. அவர் என் கணவர், நான் அவருக்கு மனைவி. எங்களை இப்படியே வாழ சொன்னாலும் காலம் முழுக்க சந்தோஷமா வாழுவோம். எங்க ரெண்டருக்கு நடுவுல யாரும் வராம இருக்கணும், அவ்வளவுதான். சேர்ந்து வாழ்ந்துதான் காதலை நிரூபிக்கணும்னு இல்ல, தனித்தனியா வாழ்ந்து கூட காதலிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்க முடியும். நான் விரும்பினது உங்க தம்பிய. நான் அவரை நினைச்சுக்கிட்டே சந்தோஷமா வாழ்ந்துருவேன். அவரை இங்கேருந்து கூட்டிட்டு போய் காலம் முழுக்க அவரை அழ வச்சு அப்படி அவர் கூட நான் சந்தோஷமா வாழணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அவர் சிரிப்புலதான் எனக்கு சந்தோஷம் இருக்குது. அவர் சந்தோஷத்துலதான் ஏன் சந்தோஷம் அடங்கி இருக்குது. உங்க தம்பி உங்க கூடயே இருப்பாரு. நான் இங்கேருந்து கிளம்புறேன். சத்தியமா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் இப்படியே அவரை நினைச்சு வாழ்ந்துருவேன். இனி அவர் முகத்தை கூட நான் பார்க்க வர மாட்டேன். உங்க தம்பி எப்பவும் உங்களுக்கு தம்பியா இருப்பாரு. என்ன நீங்க நம்பலாம். உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ என்னால எந்த கலங்கமும் வராது. இந்த குடும்ப சந்தோஷத்துலதான் ஏன் சந்தோஷமும் இருக்குது. என் புருஷன் இங்க சந்தோஷமா இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டே அவரை பார்க்காமலே என்னால சந்தோஷமா வாழ முடியும். அவரை மட்டும் இங்க எந்த அனுப்பிடாதீங்க மாமா. உங்களை வெறும் வாயால தான் மாமான்னு சொல்றேன். மனசளவுல உங்களை ஒரு தகப்பனா தான் நான் பாக்குறேன். ஏன்னா என் புருஷனுக்கு தாயி தகப்ப எல்லாமே நீங்க தானே. என் புருஷனுக்கு தாயும் தகப்பனும் நீங்கன்னா எனக்கும் தாயும் தகப்பனும் நீங்க தானே. சத்தியமா சொல்றேன் மாமா, இந்த குடும்பத்துக்கு என்னால எந்த கலங்கமும் வராது. நான் இதுக்கப்புறம் இவர் முகத்துல முழிக்கவே மாட்டேன் மாமா. இவர் கண்ணில் நான் படவே மாட்டேன். என்னால இந்த குடும்பத்துக்கு எதுவும் ஆகாது மாமா. ஆனா அவரை மட்டும் கலங்காம பாத்துக்கிடுங்க மாமா. அவரை நினைச்சுக்கிட்டே வாழ்ற ஒரு பாக்கியத்தை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க மாமா. அந்த சந்தோஷம் எனக்கு போதும் மாமா. ப்ளீஸ் மாமா, அவரை அழ வேண்டான்னு சொல்லுங்க. அவர் சிரிச்சிட்டு இருக்கும் போதே நான் எது போயிருந்தேன். சாரி, நான் உங்க குடும்பத்துக்கு கஷ்டத்தை கொடுத்ததா என்ன மன்னிச்சிருங்க. நான் போயிட்டு வரேன். அவர் இனி முழுசா உங்களுக்கு தம்பியா இருப்பாரு மாமா. நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம். என் தம்பி ரொம்ப நல்லவன். தெரியும் மாமா. ரொம்ப நல்லவன். குடும்பத்துக்காக பல தியாகம் பண்ணியிருக்கான். தெரியும் மாமா. இந்த உத்தமரை காதலிச்ச பாக்கி எனக்கு கிடைச்சதே. நான் அதிர்ஷ்டக்காரி. இப்பவும் நான் அதிர்ஷ்டக்காரி தான். காலம் முழுக்க அவரை நெஞ்சில் சுமந்துட்டு வாழ போறேனே. என் தம்பிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா அந்த பொண்ணை கண்கலங்காம பாத்துக்கிடுவான். எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரிங்க மாமா. அப்பா சொன்னா சரியா இருக்கும் மாமா. பெரியவங்க எடுக்கிற முடிவு சரியா தான் இருக்கும். அந்த பொண்ணை கண்கலங்காம பாத்துக்கிடுவான். கண்டிப்பா பாப்பாரு மாமா. காலத்துக்கும் அந்த பொண்ணுக்கு உண்மையா இருப்பான். ஒருத்தனுக்கு ஒருத்தையும் வாழுவான். தெரியும் மாமா. அவனுக்கு மனைவியா வாழறதுக்கு உனக்கு விருப்பமா? என்னமா கேட்க? என் தம்பிக்கு பொண்டாட்டியா வாழறதுக்கு உனக்கு விருப்பமானு கேட்டேன். விருப்பம். இந்த ஜானுக்கு மருமகளா இருக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா? இந்த ஜானுக்கு மூத்த பொண்ணா இருக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா? இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா இருக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா? மனப்பூர்வ விருப்பத்தை கேட்டுக்கிட்டு இருக்க. அண்ணே, தேடி போனாலும் இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டாடா. அண்ணே, அண்ணே, ஏய் போடுங்கடா வெடியா. சொக்க தங்கமே ஜான் வீட்டுக்கு கிடைச்சிருக்கடா. காதலிச்சவன் போதுன்னு கூட்டிட்டு போற காலத்துல என் புருஷன் இங்க இருந்தா சந்தோஷமா இருப்பான்னு விட்டுட்டு போனா பாரு. இதை விட ஒரு மருமக இந்த ஜானுக்கு கிடைச்சிருவாளா என்ன? இந்த குடும்ப குத்து விளக்கை வேணாண்டா. ஏய், என் மருமகளை கூட்டிட்டு வாடா.
அண்ணன் தம்பி கிட்ட விட்டு கொடுத்துட்டு போனா பாரு, குளத்துல நடிடாய்வா. இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கிற அத்தனை போத்தமும் என் மருமகளுக்கு இருக்குடா. ஏன் வாமா. அண்ணா சிங்க குட்டிடா. இவ அந்த பொண்ணை செருப்பக்கல் தட்டிக்கும் போதே நான் முடிவு பண்ணிட்டேன்டா. இவதான் இந்த வீட்டு மருமகனே. எவ்வளவு ஒருத்தி தான் கெட்டிக்க போறவன் மேல பழி சுமத்தினப்போ அவன் முகத்துல ஒரு சின்ன சந்தேக பார்வை கூட இல்ல. பந்தோட செருப்பக்கல் தட்டிச்சா பாரு, அப்ப முடிவு பண்ணிட்டேன்டா. இவதான் என் தம்பிக்கு பொண்டாட்டினே, இந்த ஜானுக்கு மருமகனே, என் வீட்டு சாமிடா. என் தம்பியை விட்டு கொடுக்கலடா, எந்த விதத்திலும் அவன் விட்டு கொடுக்கல. என் தம்பி மேல உசிரை வச்சிருக்கடா. தேடி போனாலும் இப்படி ஒரு பொண்ணை பார்க்க முடியுமா? டேய், ஊரே வச்சுக்கிற மாதிரி என் தம்பி கல்யாணம் நடக்கணும். ஏற்பாடு பண்ணுங்கடா. அண்ணா மருமகளை கூட்டிட்டு வாடா. அண்ணகிட்ட போலாம். அண்ணா உன்கிட்ட மறைக்கணும்னு நான் நினைக்கல. உன் சூழல் அப்படி இருந்தது, அதானே சொல்லல. என் தம்பிடா, ஒரு புனவதியே வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேடா. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. உண்மைதானே? அதனால எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். இனி நீங்க ரெண்டு பேருமே எனக்கு உசுறுதான். செல்லம் அண்ணா, குணவதிடா, குணவதி. என் தம்பியை எந்த இடத்துலயும் அவன் விட்டு கொடுக்கலடா. எந்த சூழலையும் எந்த இடத்துலயும் நம்ம விட்டு கொடுக்காத ஒரு உறவு கிடைச்சதுன்னா அது வாழ்க்கை இல்ல, வரம்டா. உனக்கு வரமே கிடைச்சிருக்கு. அந்த வரமே உனக்கு மனைவியா கிடைச்சிருக்குடா. அந்த வரத்தையே இந்த மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேடா. என் புருஷனுக்கு நீங்க அப்பா மாதிரி, அதனால எனக்கும் அப்பான்னு சொன்ன பாரு, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சுது. சொக்க தங்கத்தை என் தம்பி வீட்டுக்கு போட்டு வந்திருக்கானே, அப்படியே சேர்த்து போச்சு என் உடம்பெல்லாம். உண்மையிலே அழகுங்கிறது முகத்துல இல்ல, குளத்துல இருக்குது. நீ குணவதிமா, நீ நினைச்சிருந்தா என் தம்பி அப்படியே கூட்டு போயிருக்கலாமே. விட்டு கொடுத்துட்டு போன பாரு, உங்க தம்பியை நினைச்சிட்டே வாழ்ந்துருவேனே. முகத்துல எந்த சஞ்சலத்தையும் இல்லாம. அந்த துக்கம் கூட எங்க குடும்பத்தை பாதிச்சிடக்கூடாதுன்னு கண் கலங்காம சொல்லிட்டு போன பாரு. நீ இந்த வீட்டு தேவதை. இந்த வீட்டு அதிகாரமே நீ உன் கையில தான். இந்த வீட்டு மூத்த மருமகா, பொறுப்பா குடும்பத்தை பாத்துக்கணும். நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி மாமா. பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கீங்க. பயபக்தியோட கண்டிப்பா பாப்பேன் மாமா. என் தம்பில தான் எனக்கு உலகம். என் தம்பில தான் எனக்கு சந்தோஷம். என் தம்பியை நல்லா பாத்துக்கணும்னு சொன்ன பாரு, அது போதும். இனி என் குடும்பம் பெரியாது. பெரியதுக்கு விடவும் மாட்டேன் மாமா. அது உன் குடத்திலே தெரிஞ்சுதுமா. டேய், என் மருமக கண்ணுல இருந்து ஒரு நாளும் கண்ணீர் வந்துடக்கூடாது. உனக்காக மிகப்பெரிய தியாகத்தை பண்ணிருக்கா. அந்த தியாகத்தை என்னைக்கும் மறந்துடாத. அவளை கண் கலங்காம பாத்துக்க. அவளுக்கு செஞ்ச தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அவ கண்ணுல இருந்து ஒரு காலமும் கண்ணீர் வரக்கூடாது. இல்லைன்னு அவ கண்ணுல நான் கண்ணீர் வரவிட மாட்டேன். ஒண்ணு இல்ல பாதி, புரியுதா? அவளுக்கான மதிப்பும் அங்கீகாரமும் நீ கொடுக்கணும். அதை விட பாசத்தை அள்ளி கொடுக்கணும். அவளை பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு. அவமானத்தின் மத்தியிலும் அவ உன்னை விட்டு கொடுக்கல. இனி எந்த சூழலும் நீ அவளை விட்டு கொடுக்க கூடாது. அப்படி ஏதாவது ஒரு சூழல் நீ அவளை விட்டு கொடுத்த, அன்னைக்கு முடிவு பண்ணிக்க, நீ என் தம்பி இல்லைன்னு. அண்ணா, சத்தியமா அவளை விட்டு கொடுக்க மாட்டேன்னு. அந்த பொண்ணு உன்னை கரப்படுத்தினதுக்கு இவ்வளவு சந்தேகத்தினோட உன்னை ஏற்று பார்த்துருந்தா நீ வாழறதுக்கே அர்த்தம் இல்லாம போயிருக்கும். ஆனா சிற்ப கருத்தை அவளை அடிச்சா பாத்தியா? எங்க பாரு, கூடி சீக்கிரம் உங்க ரெண்டு பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது வரைக்கும் நல்ல லவ் பண்ணுங்க. நல்ல அன்பு கொடுடா. உங்ககிட்ட இருந்து கொடுக்க தாராளமா கொடு. அவளை நல்லா லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழுடா. அண்ணா, அண்ணா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. என் ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும்டா. நல்லா இருங்கடா. என்ன அங்க ரெண்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே. அவன் லவ் மட்டும் தான் இனி பண்ணணும். எங்கேயும் அடிக்கலாம் வரக்கூடாது. கூட்டு போனாதானே, அவனை நம்ம எங்க கூட்டு போக மாட்டோம். அவன் மனைவியை நல்லா நேசிக்கட்டும். சரிங்கண்ணே. அண்ணே, கல்யாணம் ஏற்பாடு இசைக்கு சடங்கு வச்சிருக்கல, முடியட்டும். ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம். அது வரைக்கும் அவங்க ரெண்டு சுதந்திரமா விட்டுருங்க. இவ்வளவு நாள் பயந்து பயந்து லவ் பண்ணல, இது சுதந்திரமா லவ் பண்ணிட்டோம். சரிங்கண்ணே. குணவதி, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம். இருங்க. ஒரு அச்சாரம் வைக்காம இருப்பேனா?
சாமண்ணே போதும். ஏய் இன்னும் இடம் இங்க பண்ணிட்டு இருக்க போடா. இல்ல நீ இருக்கட்டும்ண்ணே, அதான் மர்மகிட்ட சிக்னல் வந்துட்ட போடு. சரிங்கண்ணே, நீங்க சொன்ன சரியா இருக்கும்ண்ணே. அட போய் போய் இவன் லவ் பண்ணிட்டு எப்படி சொல்லிட்டு போறான் பாருண்ணே. சும்மாவே கையில பிடிக்க முடியாது. இனி அவன் காட்டுல மழைதான். ஏன்னா அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணே, இந்த குதிரை எதுக்கு நீங்க மறுபடியும் தங்க வச்சீங்க? நீங்களாம் தம்பிலடா. அவ உலகத்துல நல்லது செஞ்சிருக்கா, அதான் இங்க தங்க வச்சேன். என்னன்னு சொல்றீங்க? ஏண்டா அழகான மருமகன் நம்ம வீட்டுல இருந்திருக்கா, ஒருத்தன் வாய் திறக்கல. இன்னைக்கு அவ சொல்லலாம், இப்ப இல்ல எந்த ஜென்மத்தையும் நீங்க சொல்லிருக்க மாட்டீங்க. அழகான மருமகடா. ஏன்டா இந்த முதல் சொல்லவே இல்ல? எத்தனை காலம் நான் பொண்ணு பார்த்தேன். பயமா இருந்தேன்னு லவ்னு சொன்னா. ஏண்டா முத்து மாதிரி கொணவதிடா. எப்படி விட்டு கொடுக்காம பேசினா பார்த்தேடா. அதானே சாமன் அவ்வளவு விரும்பினா. அது மட்டும் இல்லைண்ணே, அவங்க அம்மாவை எதிர்த்து தானே வந்திருக்காங்க. அப்படியாடா? ஆமாண்ணே, அன்னைக்கு நிறைய இடத்துல மாப்பிள்ள பார்த்தாங்க. வாழ்ந்தா நான் இவர் கூட தான் வாழ்வேன்னு வைராக்கியமா இருக்காங்கண்ணே. அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, கண் கலங்கிடவே கூடாது. பாரு, அவளை மகாராணி மாதிரி நடத்தணும். என்னைக்காவது மதிப்பு குறைவா பேசுனீங்க, அண்ணி அம்மாக்கு சமண்ணே. அது எப்படின்னா பேசுவான். அவ அண்ணி மட்டும் இல்ல, இந்த வீட்டு மகாலட்சுமி. சரிங்கண்ணே. அண்ணே அப்படியே இன்னொரு உண்மையும் சொல்லிடலாண்ணே. ஐயோ நம்ம இசத்தை போட்டு கொடுக்க போறானா? என்னடா நீங்க வேற லவ் பண்றீங்களா என்ன? இல்லண்ணே, இப்ப போனாங்கல்ல அண்ணே. ஆமா, அவங்க தங்கச்சி தானே இசை. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அவங்க வீட்டுலதான் இசை வளர்ந்தானா? அண்ணே இதுக்கு மேலே நாங்க மூடி மறைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. என்னோட உணர்விட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இசை மேல சும்மா ஒண்ணும் பாசம் வரலண்ணே. அவ பிறந்த அன்னைக்கு நீங்க கையில வாங்குனீங்க. என்னடா சொல்றீங்க? ஆமாண்ணே, அவ பிறந்த அன்னைக்கு அவளை கையில வாங்கி என் கையில கொடுத்ததே நீங்க தானே. என்னடா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. என்னன்னு சொல்லிட்டு இருக்க? அவ நம்ம அத்தை பொண்ணுனே. அத்தை பொண்ணுனா இந்த வீட்டு வாரிசுனே. சொல்லுதானே, நம்ம அத்தை பக்கத்து ராஜா வீட்டுல தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அந்த வீட்டுல பிறந்தவதான் இசை. அத்தையும் மாமாயும் மர்மமான முறையில கொண்டுட்டாங்கண்ணே. இப்ப போனாங்களே அண்ணி, அவங்கதான் இசைய ஒரு கார்ல இருந்து காப்பாத்தி தன் அம்மா கையில கொடுத்து வளர்க்க சொல்லியிருக்காங்க. அப்படி வளர்க்கப்பட்டவதான் இசை. ஆனா அவ நம்ம அத்தை பொண்ணுனே. நீங்க சுயநிலவை இழந்தனால பழசெல்லாம் மறந்து போச்சுனே. அத்தை கிட்ட இருந்து உங்க பொண்ணாதான் நீங்க வாங்கியிருக்கீங்க. அந்த ரத்த பாசம் தானே உங்களுக்கு இசை மேல இவ்வளவு பாசத்தை கொடுத்தது. நான் புள்ளியா வாங்கினேன்னா இசை பிறக்கும் போதே அத்தைக்கு தெரிஞ்சிருக்கேன் தான் ரொம்ப நாள் இருக்க மாட்டோன்னு. உங்க பேர்லயே அவ உங்க பிள்ளையா தத்து கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டுல நீங்க தான் மூத்த பையனால நீங்க தான் அவளை உங்க பிள்ளையா வாங்கியிருக்கீங்க. அதனால தானே தகப்பு பிள்ளை பாசம் போக மாட்டேங்குது உங்களுக்கு. அப்போ உண்மையிலே இசை ஏன் பொண்ணா? ஆமாண்ணே, நீங்க தான் அத்தைக்கிட்ட இருந்து உங்க பிள்ளையா வாங்கியிருக்கீங்க. அத்தை மாமா சாகும் போதே இசையை செத்துட்டானே நம்ம குடும்பமே அப்படியே நினைச்சிட்டு இருந்துட்டோம். மறுபடியும் அவ நம்ம அத்தை பொண்ணுன்னு கண்டுபிடிச்சதே நீங்க தானே. அவ உங்க பொண்ணு நீங்க கண்டுபிடிச்சிங்கண்ணே. நான் கண்டுபிடிச்சனா? ஆமாண்ணே, அவ படிக்கும் போதே நீங்க அவளை கண்டுபிடிச்சிட்டீங்கண்ணே. இசைக்கு உங்களை முன்னுக்கூட்டியே தெரியும்ண்ணே. இசைக்கு என்ன தெரியுமா? அவர் 11th 12th படிக்கும் போதே அவளை மறுபடியும் உங்க பிள்ளைய நீங்க தத்து எடுத்திருக்கீங்க. சட்டப்படி எடுத்திருக்கீங்க. சட்டப்படி எடுத்திருக்கணும். அதுக்கான எல்லா எவிடன்ஸும் நாங்க எடுத்துட்டோம்ண்ணே. அவ உங்க பொண்ணுன்னு தான் இருக்குது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவளை நீங்க திரும்ப பாத்துருக்கீங்கண்ணே. அவளை அத்தை பொண்ணுன்னு நீங்க தான் DNA டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்கீங்க. அதுல கன்ஃபார்ம் ஆயிருக்குது அவ நம்ம அத்தை பொண்ணு தானே. சரி, அத்தை மாமா எப்படி சொல்றாங்க? எங்களுக்கு தெரியாதுண்ணே. அத்தையும் மாமாவையும் யாரு கொண்டாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஒருத்தருக்கு தெரியும்ண்ணே. யாருடா? யாருக்கு தெரியும்? சொல்லுடா, அவங்க கிட்ட கேட்கலாம். யாரு? நீங்க தானே. என்னடா சொல்றீங்க? உங்களுக்கு தெரியும்ண்ணே, அத்தையும் மாமாவும் கொண்டது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதனால தானே உங்களை அந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காங்க. அப்போ நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அந்த ரகசியம்லாம் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆளு நீங்க மட்டும் தானே. இன்னொரு அதிர்ச்சியான சம்பவம், தான் அம்மா அப்பாவை கொண்டது இவங்க தானே காட்டி கொடுத்ததே இசைதான். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாண்ணே, அதை அவ வெளி படிச்சிருக்கா. இன்னாதான் தான் அம்மா அப்பாவை கொண்டாங்கன்னு உங்ககிட்ட அவ வெளி படிச்சிருக்கா. அதுக்காக தான் நீங்க ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க. அதுவும் அவளை கூட்டிட்டு போயிருக்கீங்க. அங்கதானே நீங்க மர்மமா கொல்லப்பட்டீங்க. அன்னைக்கு நீங்க மட்டும் சாகலண்ணே, இசையும் சேர்ந்துதான் செத்துருக்கா. ஆனா யாருன்னே தெரியலண்ணே. அவளை அன்னைக்கு அங்க காப்பாத்திருக்காங்கண்ணே. அவளுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்தனால அவளுக்கு அந்த ஒரு வார நிகழ்வு மட்டும் தான் மறந்து போயிருக்கு. ஆனா அவளுக்கும் தான் தாய் தப்பனை யார் கொண்டாங்க அப்படிங்கிற எல்லா ரகசியமும் அவளுக்கும் மறந்து போச்சுது. அழிச்சிருக்காங்கண்ணே, மூளையில இருந்து அழிச்சிருக்காங்க. நிச்சயமா இது ஒரு மெடிசன் சம்பந்தப்பட்டவங்கள தான் பண்ணிருக்கணும்னு. உங்களுக்கு நிரந்தரமா எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்கண்ணே. என்னடா சொல்றீங்க? எல்லாம் மர்மமா இருக்குது. ஆமாண்ணே, அதனால தானே நாங்க இசை மேல இவ்வளவு பாசம் நாங்களும் காட்ட ஆரம்பிச்சோம். இசை ஏற்கனவே இங்க தானே இருந்தா. என்னடா அப்போ சும்மா ஒண்ணு எனக்கு அவன் மேல பாசம் வரலையா? எப்படி நான் வரான்? அவ உங்க புள்ள, அதான் வந்திருக்கேன். சரிடா, என் அத்தை மாமா கொண்டுட்டு என் பொண்ணு அனாதையாக்கணுங்க யாருடா? நீங்க கண்டுபிடிக்க முயற்சி பண்ணவே இல்லையா? முயற்சி பண்ணணும்னே எந்த ஆதாரமும் கிடைக்கல. ஆதாரமே கிடைக்காத அளவுக்கு அவங்க புத்திசாலியா இருக்காங்கண்ணே. நிச்சயமா அவங்க மெடிக்கல் லைன்ல தானே இருக்கணும். இவன் என்ன மெடிக்கலுக்கு படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு புரியல. அப்பதான் எனக்கும் புரிஞ்சுது. எனக்கு முன்னாடியே தெரியும்ண்ணே, நிச்சயமா இது மெடிக்கல் சம்பந்தப்பட்டவங்களாலதான் இதெல்லாம் பண்ண முடியும்னே. கரெக்டா மூலையில இருக்க எல்லா நினைவுகளையும் அழிச்சிருக்காங்கண்ணே.
இசைக்கும் அந்த ஒரு வாரத்துல என்ன நடந்ததுன்னு எதுவுமே அவளுக்கு தெரியாதுண்ணே. அவளுக்கு தெரியுண்ணே தான் அம்மா அப்பாவை கொன்னது யாருன்னு. ஆனா இப்போ அவளுக்கே தெரியாது. அடுத்த உண்மை தெரிஞ்சது நீங்க. இப்போ உங்களுக்கும் பழசு எதுவும் ஞாபகத்துல இல்ல. நம்ம வீட்டு மருமக தான் இசை வளர்த்தாளா? ஆமாண்ணே, கடவுளுடைய விளையாட்டுண்ணே. அந்த பொண்ணை காப்பாத்தி வளர்த்திருக்கானே சொந்த தங்கச்சா. அவ்வளவு குணவுல பொண்ணாடா. ஆமாண்ணே, அதனால எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது. இசை 10, 11 கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் நீங்க தானே அவளை பொத்தி பொத்தி பார்த்துருக்கீங்க. அவளுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குண்ணே. நீங்க அவளை பொத்தி பொத்தி பாதுகாத்தது, ஸ்கூலுக்கு கூட்டு போனது, அவளை நல்லா பாத்துக்கிட்டது அவளுக்கும் எல்லா ஞாபகமும் இருக்குண்ணே. என்கிட்ட சொன்னானே என் புள்ள. அப்ப என் புள்ள எனக்கு முன்னாடி தெரியப்படுதானே? ஆமாண்ணே, நான் கூட ஆச்சரியப்பட்டேன்டா. எதுக்கு இந்த புள்ள மேல எனக்கே இவ்வளவு பாசம் வருதுன்னு. தகப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளைக்கு நான் தகப்பா இருக்குன்னு எனக்கு தகப்பன் ஆக்கணவாடா. அதான் என் புள்ள மேல எனக்கு இவ்வளவு பாசம். சரிடா, சாமுக்கு கல்யாண ஏற்பாடு எப்படி பண்ணணும்னு பார்த்து பார்த்து பண்ணுங்க, சரியா? அண்ணே, முதல் சடங்கு நல்லபடியா முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு கல்யாணம் வச்சுக்கலாண்ணே. நம்ம வீட்டு மருமகா இனி நம்ம வீட்லயே இருக்கட்டும். சரிங்கண்ணே. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். குணவதியான ஒரு மருமகா. நான் எந்த பிள்ளைய தத்து எடுத்தனோ அந்த பிள்ளைய இப்ப நான் வளர்த்துட்டு இருக்கேங்கிற செய்தி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. நான் இசையை பார்க்கணும். என் பிள்ளைய கூட்டு வாங்கடா. நான் போய் கூட்டிட்டு வரேனே, சீக்கிரம்டா. என் பிள்ளைய நான் பார்க்கணும்டா. என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு பல்லடா, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான் என் வாழ்க்கையில. என் பிள்ளைடா, பிள்ளை சீக்கிரம் கூட்டு வாடா. இசை என் பிள்ளை, என் பிள்ளை. ஆமாண்ணே, சடங்கு சரியா தான் வச்சிருக்கீங்க. நாங்க மாமனாச்சே, வைக்காம இருப்போமாண்ணே. இங்க பாரு, மாமி ஸ்தானத்துல இருந்து என்னென்ன பண்ணுமா அத்தனையும் பண்ணிடுடா. நான் தானே பண்ணுவேன். பண்ணுடா, நான் பண்ணுவேனே. சரிடா. டேய், அப்படியே உண்மை சொல்லிடுடா. இல்ல வேண்டாம். சப்பா கிச்சிலி. தங்க பிள்ளைங்க வா. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். கிச்சிலி இல்லடா, செல்ல குரங்கு. எதுக்கு செல்ல பிள்ளை? நான் உங்களை எங்கல தேடிட்டு இருக்கேன். எங்க வாய. என்ன என்ன என் தங்கத்துக்கு என்ன முன்னாடியே தெரியுமாமா? எல்லாம் உண்மையை சொல்லிட்டோம். சொல்லிட்டோம். ஆமா மாமா, முன்னாடியே உங்க பிள்ளை என்ன கூட்டிட்டு போனீங்க. ஏன் தங்க பிள்ளை நீ என்கிட்ட சொல்லல? மாமா, நீங்க என்ன விட்டு போயிட்டீங்கன்னு நான் பைத்தியக்காரியா இருந்தேன் மாமா. இசை அல்லாத. உங்களை திடீர்னு இந்த முரட்டு பையில கூட்டு வந்தது நான் அதிர்ச்சி ஆயிட்டேன் மாமா. என்ன சொல்லிருக்கா தங்கம்? இவங்க தான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க மாமா. எனக்கு உங்களை முன்னாடியே தெரியும் மாமா. உங்க சொந்த பிள்ளையா நீங்க என்ன தத்தெடுத்தீங்க. அதுக்காக என்ன வளர்த்தவங்க கிட்ட நீங்க சண்டை போட்டீங்க. சட்டப்படி உங்க பொண்ணுன்னு சொன்னீங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் நீங்க காணல மாமா. நீங்க இல்ல நினைச்சு நான் அப்படியே வாழ ஆரம்பிச்சிட்டேன் மாமா. ஆனா தினமும் உங்களை நான் நினைப்பேன். தினமும் நினைச்சு அழுவேன். தங்கம் எத்த பொண்ணா? ஆமா, அதுதான் நான் படிக்கும் போதே நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதனால உங்க பிள்ளைய என்ன பாத்துக்கிட்டீங்க. திடீர்னு காணாம போயிட்டு 4-5 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க. இனி என் பிள்ளை விட்டு நான் எங்கே போக மாட்டேன். நான் விடவும் மாட்டேன். என் தங்கம், உனக்கு பிறந்த அன்னைக்கு நான் கையில வாங்கியிருக்கேன். புள்ளன்னு நினைச்சு வாங்கியிருக்கேன். அதான் என் புள்ள மேல எனக்கு இவ்வளவு பாசம் இருந்திருக்கு. ஆமா மாமா, என் புள்ள, என் புள்ள. அப்பா என் தங்கம், என் தங்க புள்ள. சரிடா, நீ என்னமோ சொன்னிய அத்தை எனக்கு இவளை தத்து பிள்ளையா கையில கொடுத்தாங்கன்னு. சரிதான், அது எனக்கு ஒரு ஏதோ உணர்வு இருக்குது. அத்தை எனக்கு இவளை தத்து பிள்ளையா கையில கொடுத்தாங்க. நான் எதுக்கு உன் கையில கொடுத்தேன்? இப்ப சொல்லிருக்கா? டே, அவ மனைவின்னு சொல்லுடா, சொல்லுடா. நான் எதுக்கு இவளை தூக்கி உன் கையில கொடுத்தேன்? கொடுத்துட்டீங்கன்னு, எனக்குன்னு கொடுத்துட்டீங்கன்னு. என்னடா இவன் சொல்றா? எனக்கு புரியல. அவனே சொல்லுவானே. என்ன சொல்லிட்டு போறான்? நான் எதுக்கு இவனுக்கு கொடுத்தேன்? மாமா, எதுக்கு நீங்க வரக்கூடாதுன்னு சொன்னீங்க? அப்பா நீ சொல்லு. மாமா வேண்டாம். சரி. என் தங்க பிள்ளை, என் வயிறு பிள்ளை. நீ எப்படி தூக்கி சமைப்ப? இவன் என்ன சொல்லிட்டு போனா? அதை விடுங்க. இங்க எதுக்கு என்ன வரக்கூடாதுன்னு சொன்னீங்க? உன் சாம மாட்ட போய் கேளு, சொல்லுவான். சாம் மாமா கிட்ட கேட்கணுமா? ஆமா, உன் செல்ல சாமமா இருக்கான்ல, அவன்கிட்ட போய் கேளு. பிள்ளை, நீ வீட்டுக்குள்ள போ. மாமாக்கு சடங்கு வேலை பார்க்கணும். கொஞ்சம் வேலை எல்லாம் கிடக்கு, பார்த்துட்டு வரேன்னா. உள்ள போ, வெயில நிக்க கூடாது. சரிங்கப்பா. எப்பா டாடா.
டாட்டா. என் தங்கம், என் வயிறம். இன்னைக்கு அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் பிள்ளைக்கு ஏதாவது வேணுமா? வேண்டாம். அதானே, எதுவும் வாங்கிட மாட்டாள. சரி, அப்புறமா சாப்பிட்டு டாடா. சரி, டாட்டா. டேய் கவின், புள்ள வெளியில நிக்கா, கண்ணு கத்துமா பாத்துக்கா. சரிங்கண்ணே. சார் மாமா கிட்ட கேட்கணுமா? என்ன கேட்கணும்? டேய் கவின்! டேய் கவின்! நீ உள்ள போ, வெளியில நிக்காத. சார் மாமா கிட்ட என்னமோ கேட்கணுமாமே. என்னது? அதோ பெரிய மாமா கிட்ட கேளு. சொல்ல. இங்க பாரு, நான் உனக்கு தாய் மாமா. இந்த வா போன்னு சொன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இனிமேல் என்ன மாமான்னு தான் கூப்பிடணும். மாமான்னு கூப்பிடணுமா? தாய் மாமா மறந்துடாத. கொஞ்சமாவது மாமானாவது கூப்பிடுடி. சரி, பார்க்கலாம். பாக்கலாமா? நான் உனக்கு சீர்வாசெல்லாம் செய்ய போறேன், தெரிஞ்சுக்க. அதுக்கு பேசி சார், என்ன மாமான்னு கூப்பிடு. வா பொண்ணு கூப்பிடாத. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. மாமானே கூப்பிட. நான் எப்படின்னா உனக்கு மூத்தவன் தானே. ஆனா நீ என் கூட தானே படிச்ச. உன் கூட படிச்சா மாமா மாமா தானே. மாமான்னு கூப்பிடு, நல்லா இருக்கும்ல. சரி, இன்னில இருந்து உங்களை மாமான்னு தான் நான் கூப்பிட போறேன். இது தங்க பிள்ளை. மாமா. மாமா சொல்லும் போது அழகா இருக்கு. சரி, நீ போய் சாமன் கிட்ட போய் கேளு போ. என்ன? எல்லா சந்தோஷமான விஷயம் போய் கேளு. இப்பவே கேக்குறேன். பாத்துப்பா, ஓடாத. சரி மாமா. சரி மாமா. குளத்துல எல்லாம் கிட்டிக்க சொன்ன மாதிரி கொடுத்துருவான்ல. செல்லம். எப்பா பிள்ளைக்கு ஓவரா செல்லம் கொடுக்காதீங்கன்னு கேட்கணும்ல. அது குரங்காக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. நீ கால் அமுக்கு, பிள்ளைக்கு கால் வலிக்கு இல்ல. இல்ல நேரம் அததான் சொல்லணும். இப்போ அம்மே நல்ல கால் அமுக்க சொல்லுங்கப்பா. பிள்ளைக்கு ஒழுங்கா கால் அமுக்கு. எப்போ அவிய மல்ல தண்டி படுத்து கிடக்க, பேக்கிட்டு அப்பா அப்பான்னு கிடக்க. அப்பா பொண்ணுக்குள்ள 1000 இருக்கும். மூணாவது மனுஷி அம்மா. நீல தலையிடக்கூடாது. பத்தியா என் பிள்ளை எவ்வளவு அறிவா பேசுதுன்னு. நான் பிறக்கும் போதே அறிவுதான்ப்பா. அம்மா, நான் 3வது மனுஷி உனக்கு. கால் அமுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன்ல. தவ இருந்து பெத்தா இதான் கேதி போலுக்கு. எப்போ என்ன தங்க பிள்ளை? என்ன நீங்க தவ இருந்தாப்பா பெத்திய? ஆமா தங்கம், தவம்னா தவம், தவமோ தவம் தான். எதுக்குப்பா அவ்வளவு தவ இருந்து என்ன பெத்திய? இப்படி வாங்கிட்டு உட்காந்து கோமாளி வேஷம் போடுறதுக்குதான். அந்த மனுஷன கோமாளியாவே ஆக்கிட்டாளே. எப்போ சொல்லு தங்கம். சொல்லுங்கப்பா, என்ன எதுக்குப்பா தவ இருந்து பெத்திய? அப்பாவுக்கு புள்ளியே இல்ல, அதான் கோயில் கோயிலா சுத்துனேன். கடவுளே, அழகான புள்ளை எனக்கு கொடுத்துறேனே. கடவுள் ஒண்ணு கொடுத்துட்டாருல. பாத்தீங்களாப்பா, நான் கடவுள் கொடுத்த பிள்ளை. அப்படிதானப்பா? பேச்ச பாரு. ஏமா சப்பா, என்ன டீ காலை நல்லா அமுக்குமா. தேர்ல போய் விளையாட போவாதானே கேட்டி நீ? தேர்ல விளையாடாம வீட்டுக்குள்ளே விளையாட முடியும்? பரிமள வீட்டுக்கு தான் சோறு பங்கி விளையாட போவேன். இப்ப எங்க போக மாட்டேங்க. அம்மா அப்படி சொல்ல கூடாது. நான் இப்ப பெரிய பிள்ளை ஆயிட்டேன். இனி சோறு பங்கிலாம் நான் விளையாட மாட்டேன். சோறு பங்கி விளையாட போக மாட்டியா? அப்ப எதுக்கு இவ்வளவு சப்பு பொருள் வாங்கி வச்சிருக்க? பரிமள வீட்டுக்கு தான் விளையாட போக மாட்டேன். நம்ம வீட்டுல சோறு பங்கி விளையாடுவேன். நான் ஒத்தையில விளையாடுவேன். எதுக்கு பரிமள வீட்டுக்கு போக மாட்டேன்? அடி தோற, எங்க இருந்துடா தேடி கண்டுபிடிச்சவள நீ? எனக்குன்னே பிறந்தது இப்படி இருந்திருக்கு. இல்ல ஜான் குடும்பத்துக்கு இப்படித்தான் வரணும்னு ஏதாவது எழுதியிருக்கா என்ன? சோப்பா, இவன் இல்லாம என்னால இருக்க முடியாது போலுக்கு. இல்ல, இவன் என் மனசுல இல்லன்னு நினைச்சாலும் ஃபுல்லா அவதான் இருந்திருக்கா. எப்படி வச்சு குடும்பம் நடத்த போறேன்? அவரு பெத்தவரு குரங்காக்கிட்டு உட்கார்ந்துருக்கா. நான் கெட்டிட்டு குரங்காகணுமோ? புடிச்சு போச்சு, குரங்கா இதானே ஆகணும். என்ன தங்க பிள்ளை? நான் கேட்டது இப்ப சொல்லு. பரிமள வீட்டுக்கு இப்ப எதுக்கு விளையாட போக மாட்டேங்க? இல்லம்மா, நான் இனிமே சோறு பங்கிலாம் விளையாடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்டி அவகிட்ட சண்டை கிட்ட போட்டுட்டேன்னு? இல்லம்மா, இனி அந்த தெருவுக்கும் போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அவ வீட்டுக்கும் போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் தங்கம், உங்ககிட்ட சண்டை போட்டாலோ? இல்லப்பா, நான் அங்க போக மாட்டேன். எதுக்கு தங்கம்? ஆமாப்பா, எல்லாரும் சிரிப்பாவ. யாட்டி சிரிச்சா? யாரோ சிரிச்சாவ. ஏமா, அம்மா நாளே புளு புளுன்னு சொல்லாவளோ. புளு புளுன்னு இல்லாம இருங்கம்மா. அத சிரிப்பாவன்னு சொல்லிட்டோம்ல. ஏமோ, இனி யார்கிட்டயும் நான் லாட் சாமான் வச்சு விளையாடுவேன்னு சொல்லக்கூடாது, சரியாம? ஐயோ முடியலையே. இவனை கெட்டிட்டு நான் என்ன பண்ண போறேன்? சேர்ந்து சோறு பங்கி விளையாடுவோன்னு சொல்லுவாளோ? இல்ல, நம்ம கிளம்புறதான் நல்லது. நான் முரட்டாட்டமான ஆளு, அது குழந்தை மாதிரி எப்படி மேட்ச் ஆகும்? கோத்த ஏதாவது அடிச்சா கூட அதெல்லாம் தாங்க முடியாது. நான் முரட்டு புத்தியோட இருக்கேன். அது குழந்தை வேண்டப்பா. தங்கம், அதை திங்கலையாமா? திங்கணுப்பா. டிவில விளம்பரத்தை பார்த்து இதுதான் வேணும்னு சொல்லி அந்த மனுஷங்க சைக்கிள் எடுத்து லோலோன்னு 30 கிலோமீட்டர் கழிச்சு போய் வாங்கிட்டு வந்திருக்கு. அது தின்றுக்கேட்டி? ஏமோ, டிவில பார்க்கும்போது டேஸ்டா தெரிஞ்சதுமே. வாங்கிட்டு வந்த நல்லாவே இல்லமே, வெறும் உருளைக்கிழங்குமே. அதான் திங்காம வச்சிருக்கியா? டிவிலங்கிறமே அப்படி உருட்டி விட்ட மாதிரி கடக்கும் முறுக்குன்னு சவுண்டு கேட்டுச்சு. இங்க
இங்க இந்த பார்த்தா சவு சவுன்னு இருக்கு. எனக்கு பிடிக்கவே இல்ல. இதுக்குதான் இப்படிலாம் விளம்பரம் எடுக்காவளோ. சரி அப்ப வாங்கிட்டு வந்துட்டேம்ல, எப்படியா தின்றுமா? எனக்கு பிடிக்கவே இல்லப்பா. சரி கொண்டு ஆமா சூடு படுத்து தரட்டே. இது சூடு படுத்தனால உருளைக்கிழங்கு தான். எனக்கு இது வேண்டாம். எப்பா என்ன தங்கம்? சொல்லுங்கப்பா, என்ன தவறு இருந்தாப்பா பத்தியா? ஆமா தங்கம். சரிப்பா, என்ன கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா எப்படிப்பா? அட அடப்பட்டவள, முளைச்சு மூளையில உள்ள கல்யாணமா? அதுலயும் தெளிவாதான் இருக்கா. நான் என்னமோ கேட்க கூடாத கேட்ட மாதிரி சொல்றியே. ஏமா பரிமளா என் கூட படிச்சிட்டு இருந்தா. அவளை நேத்து பொண்ணு பார்க்க வந்தாவ, அதான் நான் கேட்டேன். அவ பெரிய பிள்ளை பொண்ணு பார்க்க வந்திருப்பாவ. தாயின்னு பார்க்க மாட்டேன். அவளுக்கு எனக்கு ஒரே வயசுதான், பாத்துக்கங்க. என் தங்க பிள்ளை எப்படிலாம் பேசுது பத்தியாடி. என் பிள்ளைக்கு எம்பிட்டு அறிவு பாரு. ரொம்ப அறிவு. எப்போ என்னம்மா தங்கம்? நான் கல்யாணம் பண்ணி போயிட்டா நீங்க ரொம்ப அழிவில்லப்பா. முத எந்திரிச்சு தனியா நடக்க பாரு, அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். அம்மா நாளே வில்லிதான்ப்பா. எப்ப நீங்க சொல்லுங்கப்பா, நான் கல்யாணம் பண்ணி போனா நீங்க அழிவில்லப்பா. பேசுற அழக பாரு. நான் ஒண்ணு இதுக்குமா வெளியில கட்டி கொடுக்க போறேன். அப்பா அப்படிதானே நீ இருப்ப? எப்பா அப்பான்னு பார்க்க மாட்டேன். நான் கல்யாணம் முடிஞ்ச புருஷ வீட்டுக்கு தான் போவேன். அடேங்கப்பா. எப்போ அப்பா இல்லாம நீ இருந்துருவ. ஏமா பரிமளா கல்யாணம் முடிஞ்ச நாள் புருஷ வீட்டுல தான் வாழ போறலாம். அப்ப நானும் புருஷ வீட்டுல தானே வாழ போகணும். வீட்டுல 2 3 பிள்ளைகள் இருக்கு, அதனால வாழ போவேன். எங்களுக்கு நீ ஒத்தி தானே, வீட்டோட மாப்பிள்ள தான் பார்க்கணும். வீட்டோட மாப்பிள்ளையா? அப்போ என்ன கல்யாணம் முடிச்சு கொடுத்தா நீங்க ஆள மாட்டியா? அப்படிதானே? இப்ப என்னடி உனக்கு வேணும்? என் கல்யாணம் தட்டிக்கு நீங்க 2 பேரும் ஆளணும். அப்பதானே எனக்கு சந்தோஷமா இருக்கும். அம்மா ரொம்ப வருத்தப்படாத. இன்னும் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு 2 3 வருஷம் ஆகும். ஏமோ முத வளரணுமா? அப்ப பரிமளா வளர்ந்துட்டா? அவ வளர்ந்துட்டா. நீ என் பிள்ளைலமா, நீ பச்சை பிள்ளைல. அப்புறம் அப்பான்னு பார்க்க மாட்டேன். ஆமா சொல்லிவிட்டேன். பரிமளாக்கும் எனக்கும் ஒரே வயசுதான். உனக்கும் இசுக்குன்னா ஒரே வயசு. அவ என்னோட கூட படிக்காம. இல்லம்மா, அந்த பிள்ளைக்கு உனக்கு ஒரே வயசுதான். ஒரே வயசா? ஆமாடி, அவ அம்மா கைப்பிள்ளையா இருக்கும்போது நீயும் கைப்பிள்ளையா தான் இருந்த. இஞ்சி போனா ஒரு 4 5 மாசம் மூத்தவளா இருப்பா, அவ்வளவுதான். அப்பனா எனக்கு எப்ப கல்யாணம்? கல்யாணமா? என்னடி உலகிட்டு இருக்க? இசைக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் வரப்போகுது. எனக்கு என்ன சட்டை பண்ணிட்டு இருக்கா? கல்யாணத்துக்கு ஆசைப்படுவியா? உன் புருஷன் ஒருத்த வந்தாமனா உனக்கு சோறு பொங்கி போட உனக்கு தெரியுமாட்டி? சோறு தானே, அழகா எனக்கு தெரியும். எப்போ எனக்கு தெரியும்லப்பா. ஆமா ஆமா. சத்தியமா அப்பாவுக்கு கூட ஒரு நாள் சோறு பொங்கி கொடுத்தேன். எது அந்த அரிசியை பொரி அரிசி மாதிரி வறுத்து கொடுத்தியா? அதானே? அதான் நான் கேட்க நினைச்சேன். ஏமோ அரிசி போட்ட சோறு ஆகணும்லாம, எனக்கு மட்டும் ஏமா பொரி அரிசி ஆச்சுது? பொரியல் சேர்த்துதா? புரியலையே. சோத்துக்கு தண்ணி ஊத்தணும், நீ வெறுஞ்சட்டி கத்திக்கு போட்ட அரிசிய? அடப்பா அதை பத்தி. அதானே பார்த்தேன். அம்மா சோறு பொங்கும்போது டப்பு டப்புன்னு ஒண்ணு கொதிக்குமே, நம்ம சோறு பொங்கும்போது மட்டும் என்ன கருகுதுன்னு பார்த்தேன். ஆனா அதையும் ருசியா இருக்கணும். உங்க அப்பா தின்னா பாரு, அதான் மட்டும் எனக்கு சீனிக்க முடியல. பாசமே பாசம். எப்போ என்ன தங்க பிள்ளை? என்ன தவறு இருந்தேனப்பா பெத்தியா? ஆமா தங்கம். ஒருவேளை தவறு இருந்து நான் கிடைக்காம போயிருந்தா நீங்க என்னப்பா பண்ணிருப்பிய? ஒரு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். அத்தாடி, நல்ல நேரம் வந்து பிறந்துட்டேன் பத்தியிலப்பா. ஆமா தங்கம். எப்போ இசி அக்கா இல்ல? இசைக்காக்கு என்ன? என்ன பார்த்து சொல்லுதாவ, உன்னை பெத்துட்டமேனு உங்க அம்மா அப்பா படுற பாடு பத்தாது, இல்ல எங்க உசுர வர எடுக்க போறியாங்க அப்படின்னு சொல்லுதாப்பா. அவ இருக்கட்டு எப்படி சொன்னா? அதான் எனக்கு தெரியல. பெத்ததுக்காக உங்க அம்மா அப்பா நீ குரங்காக்கலாம், எங்களை குரங்காக்குன கொண்டு விட பாத்துக்க, ஓடிடு அப்படின்னு சொல்லுதாவமே. ஏமோ நீ ஈழக்கட்டாந்து சண்டை போடுயாமே. சரிதாங்க, நான் வந்து சண்டை போடுறேன். சண்டை போடணும், சண்டை போட்டே ஆகணும். சரிடி, அம்மா அப்படியே உனக்கு சோறை விட்டு விட்டு சாப்பிட்டுதியா? ஏமோ நான் கொஞ்சம் குண்டா ஆகணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்காமே? குண்டா ஆகணுமா? அடியே வெள்ள பூசணிக்கா, ஆல்ரெடி குண்டா மட்டும் இருக்க. ஒழுங்கா சோறு கறி திங்கணும்ல, எங்கிட்ட நீ திங்க? புள்ள மரியாதை எலும்பும் தோலுமா. ஆமாப்பா, எனக்கும் அதான் வருத்தமா இருக்கு. நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன்லப்பா. பின்ன இப்படி அடி பிள்ளை இருப்பாவே? இல்ல என் கணக்கு தான் வெள்ள பூசணிக்கா மாதிரி புசு புசுன்னு தெரியாதா? இல்ல உன் உள்ளிதானா? இல்ல இவங்க 2 பேருக்கு கண்ணு தெரியலையா? ஏமோ குண்டா அதுக்கு ஒரு மருந்து இருக்காமே. என்னடி சொல்லாம வாங்கி தரேன். டேரி மில்க் அப்படின்னு ஒண்ணு இருக்குமே. அதான பார்த்தா எலியா கோமலத்தோட ஓடுதுன்னு சாக்லேட் கடி போட்டா. என்னடி மில்க்? டேரி மில்க் 5 ஸ்டார், அப்புறம் என்ன மீன்ஸ் அமேச், இதெல்லாம் சாப்பிட்டா குண்டாயிவாங்களாமா. அப்படியாடி? ஆமாமா, டிவில விளம்பரத்துல பார்த்தேன். ஏங்க உன் சைக்கிள் என்னங்க, போய் வாங்கிட்டு வாங்க போங்க. அப்படித்தான் இந்த உருளைக்கிழங்கையும் சொன்னான். எங்கிட்ட தின்னுருக்கா? திங்காலா திங்கலையா, வாங்கி கொண்டு கொடுங்க, அப்பதான் பிள்ளைக்கு உடம்பு வைக்கும். இவையா வெள்ள பூசணிக்கா மாதிரி இருக்கான்னு இப்ப புரியுது. ஏமா விளம்பரத்துல அதை அப்படி சாப்பிட்ட உடனே அது ஓட்டமா ஓடுதாவ, உற்சாகத்துல என்னெல்லாமோ பண்ணுதாமே, அதை சாப்பிட்டா உற்சாகம் வந்துருமாமே. அப்ப கண்டிப்பா வாங்கி சாப்பிடணும் டி. அதான் சொன்னேன், நம்ம வீட்டு டிவில தான் நான் பார்த்தேன். ஆனா ஒண்ணு, உங்க அம்மா அப்பா மாதிரி நான் பாத்துக்கணும்னு எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா உன்னை அல்லாம பாத்துக்கிடுவேன். ஏங்க சைக்கிள் எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வாங்க. அம்மா ஐயோ மீட்டனா? யாரு தம்பி நீங்க? அது ஐயோ, இது இந்த டாக்டர் தம்பி இல்ல? ஐயோ நான் பேச
அது வந்து இந்த தெருவுலங்களுக்குலாம் நோய் நொடி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு மருந்து கொடுக்கலான்னு கவர்மெண்ட்ல இருந்து அனுப்புனாங்க. அதான் உங்க வீட்டுக்கும் வந்துட்டேன். அப்படிங்களா டாக்டர்? டாக்டருக்கு சேர்த்து கொடுப்போம். இல்ல இருக்கட்டும், உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். நல்ல நேரம் வந்திய டாக்டர். என் பிள்ளைக்கு சாப்பாடே இறங்க மாட்டுக்கு பாத்துக்கங்க. அம்மா வாய வச்சுக்கிட்டு சும்மா இருமா. பிள்ளை எலும்பும் தோலுமா இருக்கா பாத்துக்கங்க. எந்த பொருள் கொடுத்தாலும் உடம்புலே ஒட்ட மாட்டேங்குது. அது என்னன்னு கொஞ்சம் பாருங்க டாக்டர். பாத்துக்கலாம், பார்க்கதானே நான் இருக்கேன். ஆமா டாக்டர், நீங்க இந்த சிப்ஸ் தின்னுட்டு கடக்கா பாத்துக்கங்க. வயிற்றுக்குள்ள ஒண்ணும் போக மாட்டேங்குது. எங்க அத கூட ஒழுங்கா திங்கவே இல்ல. அவளுக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது டாக்டர். இப்ப கூட ஏதோ டிவில பார்த்தலாம் சத்து போறலாம். எடி என்ன சொன்னா? வாய் மூட போறியா இல்லையாமே? டேரி மில்க். பாத்தீங்களா, உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. ஏங்க அப்ப நம்ம மவ சொன்னது உண்மைதாங்க. டாக்டரே சொல்ல பாருங்க. ஏன்னா இப்ப போய் வாங்கிட்டு வந்துருதேன். ஏம்மா வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருமா. ஆமாமா, சத்து உடனே குடிச்சிடும் டேரி மில்க் தின்னா. அத கொஞ்சம் என்னன்னு பாருங்க டாக்டர். சரி, நான் பாக்குறேன். செங்கரும்பு சார கொண்டு வரவா இத்திரும்பு போல ஊற வரவா முடி பாதையில் சன்னதாட்டில் தாமரை காவியம் சின்ன உடல்களும் சின்ன சின்ன உடல்களும் போல வந்து வந்து போகும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். இல்ல வெண்ணி சூடா போட்டு கொண்டுட்டு வாங்க. நான் போட்டு கொண்டு வரேன். சார், நான் சொல்ற மெடிசன் மட்டும் வாங்கிட்டு வந்துருக்கீங்களா? என்ன டாக்டர் சொல்லுங்க. இருங்க, நான் எழுதி தரேன். இல்லங்க, இதை கொடுத்து பக்கத்துல இருக்க மெடிக்கல் இல்ல, கொஞ்சம் தூரமா இருக்கிற மெடிக்கல்ல இதை கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க தம்பி. காசெல்லாம் கொடுக்க வேண்டாம், கவர்மெண்டே கொடுத்துரும். சரிங்க தம்பி. செல்ல குரங்கு. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நிஜமாவே ஊசி போட உட்கார்ந்திருக்கீங்க? ஆமா. நீங்க இப்ப டாக்டர் மாதிரியே இல்ல. டாக்டர் மாதிரி இல்ல. இல்ல. அந்த கண்ணு திரும்ப இருக்குது, என்னது பவுடர் இருக்கு, கலர் பத்தாது. எங்க அம்மா போட்டு விட்டாவ. அதான் பார்த்தேனே, இங்க என்ன நடந்துச்சுன்னு. இல்ல, எப்பவும் இப்படிதான் இருப்பியா, இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் மாறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குதா? கல்யாணத்துக்கு அப்புறம் தானே, அது அப்போ பாத்துக்கலாம். அதை எங்க அம்மா 2 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டாவல. இல்ல சொல்ல முடியாது, திடீர்னு நடந்தா நடந்துரும், அதான் கேட்டுக்கிட்டேன். திடீர்னு நடந்தா நடக்குமா? அப்பலாம் நடக்காத. இல்ல, ஏதாவது எக்கு தப்பாய் போய் தாலி கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துட்டுனா எக்கு ஆகாது. எங்க அம்மா 2 வருஷம் கழிச்சு நீ கல்யாணம் கொடுப்பேன்ட்டாவ. இல்ல, நீ பண்ற சேர்த்து பார்த்துட்டு என் கையும் கழுவு சும்மா இருக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆமாடி, நீ வர துருத்துறதுக்கு என் கையும் கழுவு சும்மா இருக்க மாட்டேங்குது. அப்படியே கிட்ட அணைச்சி வச்சு லட்சணை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சொன்னீங்க? இல்லட்டி, அந்த துருத்துன்னு வர கண்ணு, சொல்லும் போல பேசுற அந்த வாய், இதெல்லாம் பார்த்தோன்னே இந்த மொரட்டு பயிலுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆமா, அழகி எனக்குன்னு பிறந்துட்ட, என்ன மொரட்டு பயிலுக்குன்னு பிறந்துட்ட. ஆனா மொரட்டு பயிலுக்குலாம் இப்படிதான் கிடைக்கும்னு கரெக்டா கடவுள் எழுதியிருக்காரு பத்தியா? ஹலோ, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் 2 வருஷம் கழிச்சு எங்க அம்மா அப்பா பக்க பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதுக்குள்ள உங்க அம்மா அப்பா தாத்தா பட்டிடுவாங்கல்ல. என்ன இவ்வளவு சேட்டை பண்ணனா? என்னால முடியாதுப்பா. இவ்வளவு நேரம் நான் கண்ட்ரோல் பண்ணி நிக்கதே, இங்க பாரு, கை கட்டி நிக்க முடியல. எங்க நச்சரிச்சுன்னு கூப்பிட்டு போகணும்னு பயமா இருக்கு, அதான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நிக்க. வாய் பேசிடாத, படுக்குன்னு கொடுத்துருவேன், ஒன்னும் செய்ய முடியாது. அப்படி பொங்க மாதிரி நின்றுட்டு இருக்க முடியல. என்ன தெரியுமா, உன் வாய் வேற ஒண்ணு இல்ல, உன் பேச்சு எனக்குன்னு இருந்திருக்கு பாரு. இங்க பாருங்க, இப்பலாம் சொல்ல கூடாது. மறுபடியும் சொல்ற, பேசிடாத, செல்லம் போல இருக்குது, தூக்கி வச்சு கொஞ்சம் போல இருக்குது, முடியாம நிக்க பாத்துக்க. நான் எதுக்கு தள்ளி நிக்கேன்ப்பா? இல்ல, இங்க தள்ளி வா. இசுக்கே. இசுக்கா? ஓ, இச்சு குடுக்க சொல்லியோ? வேண்டாம், அம்மா பண்றவல்ல, வேண்டாம். நினைப்புதான். இது வரைக்கும் எனக்கு எந்த புள்ளியும் பிடிக்கவே இல்லை. எந்த புள்ளி பார்த்தாலும் கோவம் தான் வந்தது. ஏன்? உன்ன மாதிரி வச்சு பாக்குறதுதான் உள்ளுக்குள்ள சில எண்ணங்கள் எனக்கு இருந்திருக்கு. இப்படித்தான் இருக்கணும்னு இருந்திருக்கு, அது எனக்கு வெளிப்படுத்த தெரியல. அப்படி ஒரு புள்ளைய நான் பார்க்கவும் இல்லை, அதனால எந்த புள்ளியும் பார்த்தாலும் பிடிக்கல. உன்னை பார்த்த நிக்க பிடிச்சு போச்சு. உள்ளுக்குள்ள இப்படித்தான் வேணும்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கு. அது உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. தெரியும் தெரியும். உங்க அம்மா எதுல வெண்ணி போட போயிருக்காங்க? ஏன்? விறகடுப்புலதான். ஓ ஓ, நேரமோ? ஆமா, பின்ன இங்க பாரு. என்ன? எனக்கு சுத்தி வச்சுலாம் பேச தெரியாது. பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கா? என்ன புருஷனாக்கிக்கிறியா? ஏன் என்ன பிடிக்கலையா? இங்க பாருங்க, இப்பலாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன இப்படி பாக்கீங்க? ஓடிங்க சொல்லிட்டேன். புரியுதுல்ல நான் பாக்குறேன்னு? நல்லாவே புரியுது. பாரு எங்க போய் தொலைச்சிர தொலைச்சி.
அது இப்பெல்லாம் பார்க்காதீங்க சொல்லிட்டேன். எதுக்கு இப்படி பார்க்கறீங்க? இங்க பாருங்க, இப்பெல்லாம் பார்க்காதீங்க சொல்லிட்டேன். கட்டிக்கிட்டா இங்க இதை போங்க சொல்லிட்டேன். கட்டிக்கிட்டா இங்க பாரு, நான் பொறுக்கிலாம் இல்லை. இது வரைக்கும் எந்த பொண்ணையும் தொட்டது கூட கிடையாது. எந்த பொண்ணையும் ஏறது கூட நான் பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணுக்கிட்ட நான் இப்படி நடந்துக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. புதுசா இருக்குது, வியப்பா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. கட்டிக்கிட்டா இறக்கி விடுங்க, எங்க அம்மா வந்துடுவாங்க. வரமாட்டாங்க. என்ன விடுங்க, நான் போறேன். கட்டிக்கிட்டா கொஞ்சம் டக்குனு கட்டிட்டு விட்டுறது, உங்க அம்மா இருக்கிற விட்டுருவேன். வேண்டாம், விடுங்க. சொல்லு, உன் சம்மதம் இல்லாம கட்ட மாட்டேன். சொல்லு வேண்டாம், விடுங்க. சொல்லு, கட்டிக்கங்கன்னு சொல்லு. விடுங்க, நான் போறேன். ஒரே வாட்டி சொல்லு, கட்டிக்கோங்கன்னு சொல்லு. பாரு, டக்குனு கட்டிட்டே விட்டுருவேன். சத்தியமா ரொம்ப நாளா கட்ட மாட்டேன். கொஞ்ச நேரம் கட்டிட்டே விட்டுருவேன். சரின்னு சொல்லு. மழக்கும் சம்பளம் பூசக்குமா, இனிக்கும் சங்கதி சேசக்குமா. பொன்னாரம்பு என் சாகோரமா, வரம் பாடும் என் நேரம் பொன்னேரம்தான். கரும்பாகி முட்டாகி பூவாகி பூ போல பொன்னான பூவாகி. எப்போ உன்னை கட்டிக்க சொல்லி நீ பெர்மிஷன் குடிக்கியோ அப்போ கட்டிக்கிடுவேன். ஆனா கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். எனக்கு ஆசை உனக்கு கட்டிக்கணும்னு. கட்டிக்கன்னா ரெண்டு பொருந்தும். தாலியும் கட்டிக்குவேன், உன்னையும் கட்டிக்குவேன். சொல்லு, கட்டிக்கட்டுமா? என்னை பார்த்து சொல்லு. நிஜமா சொல்றேன், இது வரைக்கும் எந்த பொண்ணு பக்கத்துல கூட நான் நின்னது கிடையாது. ஆசையா இருக்கு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம். இங்க பாருங்க, நீங்க டாக்டர், பணக்காரங்க, வசதி படைச்சவங்க. நான் வெறும் பிஏ டிகிரி. எங்க வீட்டை பாத்தீங்கல்ல, ஸ்டவ் கூட கிடையாது. ஏன்னு வச்சாலும் எட்டாது. நீங்க சும்மா சும்மா என்கிட்ட இப்படிலாம் பேசாதீங்க. உங்க படிப்புக்கும் எனக்குமே சம்மந்தம் கிடையாது. உங்க வீட்டுல காலேஜே இருக்கு. நான் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாம தான் இருக்கேன். எதுக்கு முடிச்சு போட்டுட்டு இருக்கீங்க? அதுதான் உனக்கு பிரச்சனையா? நான் எந்த விதத்துலயும் பொருத்தம் இல்லாதவ. சும்மா சும்மா இப்படி பேசிட்டு இருக்காதீங்க. எனக்கு ஒன்று பிடிக்கும் போதே நீ கஷ்டப்பட்டவளா, என்ன படிச்சிருக்க எதுவும் எனக்கு தெரியாது. பார்த்தன்னைக்கு பிடிச்சி போச்சு. பிடிச்சது பார்த்தன்னைக்கு பிடிச்சது. இவ தாண்டா என் பொண்டாட்டின்னு மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணினேன். இந்த முரட்டு புத்திக்காரனுக்கு, இந்த குழந்தை மனசுக்காரி தான் பொண்டாட்டியே வரணும்னு ஆசைப்பட்டேன். உங்ககிட்ட நான் எதிர்பார்த்ததே இந்த குழந்தைத்தனை மட்டும்தான். அதை மட்டும் சீராக கொண்டுட்டு வா, போதும். பாடும் பெண்ணே மௌனங்கள் கூடாது, வான் சொட்டு சட்டம் எல்லாம் பெண்ணுக்கு ஆகாது. அடிக்கு பின்னாலே காவேரி தாங்காது, ஆசை துடிக்கின்றது. எவ்வளோ நேரம் கணிக்க போற? வேண்டாம், அங்கீகாரம் கிடைச்சாச்சு. இடி விடுவேனா என்ன? சும்மா இருங்க. இனி விட மாட்டேன். அந்த லைசன்ஸ் கிடைச்சிட்டுல, இங்க வா. சும்மா இருங்க. அண்ணனே ஒன்னா இருக்க சொல்லிட்டான். இங்க வா. காதலிக்கு தான் சொன்னாங்க. போங்க. எல்லாம் ஒண்ணுதான். இங்க வா. போதண்டி, இவனால பயந்து பயந்து பார்த்தா இப்ப சுதந்திரமா பார்க்கலாம். இங்க வா. போங்க. நீ வெக்கப்படாத. ஒரு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போங்க. நீ வெக்கப்பட்ட எனக்கு என்னமோ பண்ணுது. இங்க வாடி. நான் போறேன். அத்தை கூப்பிடுவாங்க. என்ன ஒன்றும் இல்லை சார், ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போலக்கே. பின்ன நான் ஆசைப்பட்டெல்லாம் நடக்க போதில்ல. இனி எவனும் எனக்கு வாரிசெல்லாம் வரதுன்னு சொல்ல முடியாதுல்ல. எவனும் எனக்கு கல்யாணம் பண்ணி சொல்ல முடியாதுல்ல. ஆல்ரெடி எப்படி வாழ்றேன்னு உன்னை அவ்வளவு சந்தோஷமா பாத்துக்குவேன். என்ன வேற ஊ மட்டும் தானா? வேற வேற அப்புறம் என்ன? நான் போயிட்டு வரேன். நீ போயிட்டு வரேன்னா விட்டு வேணா என்ன? என்ன உடனே மாட்டேன். உன் கூடயே தான் இருக்க போறேன். இது சரிப்படாது. நான் கிளம்புறேன். குழம்புன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்லை, நான் கிளம்புறேன்.
பெட்டில துணி கிடக்கு அடிக்கணும். கொன்னுருவேன் போங்க. நிஜமா தாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சும்மா இருங்க. சும்மா இருக்கதா? இதுக்கப்புறம் இந்த சார் சும்மா இருப்பா. அப்பவே சும்மா இருக்க மாட்டேன். இனி சும்மா இருக்க போறேன். இந்தா. ஆ. ஐயோ இசை. ஐயோ சொன்னேன் அவங்ககிட்ட. என்னம்மா? இல்ல இக்க சாரிக்கா. கொன்னுருவேன் ரஸ்கல். ஐயோ மாமா. என்ன இங்க வா. கவின் மாமா என்னமா சொன்ன? என்ன சொன்னா? இத பெரியம்மா கிட்ட போய் கேளு, சந்தோஷமான செய்தின்னு சொன்னா அதான் ஓடி வந்தேன். அப்படியா? அது உங்க கிட்ட கழுப்ப போ. அது சரி. என்னங்க தைரியமா வந்து நிக்கீங்க? அக்கா சிரிக்கா. உங்க கை இந்த வீட்டு மருமகள் ஆயாச்சு. உங்க காய் இந்த வீட்டு பெரிய மருமகள் ஆயிட்டா. அப்படின்னா கல்யாணத்துக்கு என்ன ஓகே சொல்லியாச்சு. நிஜமாவா? அக்கா உங்க அக்கா தான் இந்த வீட்டு பெரிய மருமகா. ஜானனே சம்மதிச்சிட்டான். நிஜமாவா? ஆமா. அக்கா பெரிய மாமா தான் சம்மதிச்சாரு. என்ன நம்பவே முடியலக்கா. உண்மைதான், பெரிய மாமா தான் சம்மதிச்சிட்டாரு. இந்த வீட்டு மூத்த மருமகா அப்படின்னா எனக்கு அம்மா கிடைச்சாச்சு. உண்மைதான். அப்பாடா, இனிமேல் எனக்கு பிரச்சனையே இல்ல. உனக்கான படிவரை எல்லாம் செய்யணும்ல, அந்த விஷயத்துல நான் உனக்கு அக்கா வாழண்டி இருப்பேன். அக்கா சும்மா சொல்லி எப்பவே நீ எனக்கு பிள்ளைதான். நீ செல்லக்கா. சரி, நீங்க லவ் பண்ணுங்க, நான் ஊர் முழுக்க சொல்லிட்டு வந்துடுறேன். வீட்டு வெளியில போனேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அக்கா உயரம் கொஞ்சம் வளர்ந்த போதும் குழந்தை என்கிடுவாள். உள்ளத்தில் பாசம் வைத்து உணவை தந்திடுவாள். உறங்கும் போதும் உறங்காமல் என் அருகில் நின்றிடுவாள். செல்லம் எல்லாம் ஒரு ஆசை தாண்டி. அக்கா எல்லாம் ஒரு ஆசைதான். ஒரு நாள் தானே நான் இவரை பார்த்தேன். இவர் நல்ல ஒரு குணம் உள்ளவரை நான் பார்த்தேன். அவரை பார்க்கறதுக்கு நீ தானே காரணம். இதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன்டி. என்னை தூக்கி வளர்த்தாலே நீ தானக்கா. அன்னைக்கு காருக்குள்ள நீ பாட்டுக்கு போட்டு போயிருந்தா நானும் ஒருத்தி வந்திருக்கவே மாட்டேனக்கா. சே, உன்னை வளர்த்ததுக்கு தான் பெரிய வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்கேடி. நீ எவ்வளவு பெரிய வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்க தெரியுமா? பெரிய மாமா என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த வீட்டு மகாலட்சுமியா எனக்கு எவ்வளவு பெரிய ஸ்தானத்தை கொடுத்துருக்காரு தெரியுமா? என்ன அவ்வளவு மதிப்பா நடத்துனாருடி. சாமினாரு, குலதெய்வம்னு சொன்னாரு. இதை விட ஒரு மருமகளுக்கு என்னடி வேணும்? நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரடி. அந்த அதிர்ஷ்டம் ஒன்னால எனக்கு கிடைச்சது. இவர் எனக்கு கிடைச்சாருன்னா அதுக்கு காரணமே நீ தாண்டி. இந்த வீட்டுக்கு கடைசி முதலும் பொன் குழந்தை நீ மட்டுமே இருந்துரு, வேற வேண்டாம். அப்போ இந்த வீட்டுக்கு வரதெல்லாம் பையனு முடிவு பண்ணிட்டீங்க? சத்தியமா அதுதான் உண்மை. இந்த வீட்டுக்கு முதலும் கடைசியா இவ மட்டும்தான். அண்ணே, இன்னொரு விஷயம். இசை யாருன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சுட்டு. ஆமாண்ணே, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. என்னடா சந்தோஷமானதே நடக்குது. எல்லாம் இந்த அம்மையாருக்கு சடங்கு வச்ச நேரம் தான். இனி நம்ம தொட்டதெல்லாம் பொண்ணு தானே. இந்த பொண்ணுக்கு சடங்கு வைக்கல, அந்த ராசி தானே. டேய் ஆமாடா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. சடங்கு வேலை நல்லா கிடந்துச்சு. நான் கொஞ்சம் வேலை கிடக்கு, நான் பார்த்துட்டு வரேன். என்ன? சரிங்கண்ணே. சரி, பேசிட்டு இருங்க. ஓய் வாடி. அட பொண்ணுக்கு வெக்கலாம் வருதே. வாங்க. வெக்க வருதா? இங்க பாரு, கணத்துல சந்தனம் பூசி, மஞ்சள் பூசி, கை நிறைய வலையில போட்டு பட்டு சேலை மாலை. உன்னை அந்த பொண்ணு அலங்காரத்துல பார்க்கணும். அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். ஓப்பரே நடந்து நிக்க போறேன். அண்ணே நாள் குறிக்க போயிருக்கோம். எப்போ சடங்கு வைக்கலான்னு இப்ப வந்துடுவான். சரி நான் வரேன்னா. சரி. என்ன அவ்வளவுதானா? போத போதாது. போத